கள்ள ஓட்டு போட்டாலும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் எனவும் எஸ்ஐஆர் பணிகளால் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என தமிழிசை கூறியதை ஏற்க முடியாது என சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனார் நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர்கள் உள்ளனரா, மற்ற தொகுதிகளில் எல்லாம் போலி வாக்காளர்கள் இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். பீகாரில் பணம் செலுத்தி வாக்குகளை பறித்ததைப் போல தமிழ்நாட்டிலும் நடக்க வாய்ப்பிருப்பதாக கூறினார். வாக்குரிமையை கூட போராடி பெற வேண்டிய நிலைக்கு நாட்டு மக்களை ஆட்சியாளர்கள் தள்ளிவிட்டுள்ளதாக விமர்சித்த சீமான், மக்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தி வாக்குப்பறிப்பில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தோர் ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளானோர் பங்கேற்று கோரிக்கைகள் கோஷங்களாக வெளிப்படுத்தினர். காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கு வேலைநிறுத்தம் செய்தனர். கோரிக்கை நிறைவேற்றவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டு மழையில் குடைபிடித்தவாறு அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். அரசின் பல்வேறு துறைகளில் 30% மேல் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும் வலியுறுத்தப்பட்டது. நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மதுரையில் ஆர்ப்பாட்டம் காரணமாக அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடின. ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. திருவாரூர், வேலூர் மாவட்டங்களிலும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.